என்பிசி நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அன்னை மொழி, அதாவது 10th ஃபஸ்ட் லெசன் அதில் வரக்கூடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய அன்னை மொழியே. இது அவரோட கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதியிலிருந்து 2 தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அன்னை அழகார்ந்த செந்தமிழை, இன்னொன்று வந்து முந்துட்டோம் யான்றும் அப்படிங்கிற இதிலேருந்து 2 தலைப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்தாய் வாழ்த்து, முந்துட்டோம் யாண்டும், அதில் ஃபஸ்ட்டு பாடல்கள் பார்க்கலாம். அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுக்கணியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னை மொழியே, அதாவது தமிழை சொல்கிறாரு, அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே. ஸோ நீ பழமைக்கும் பழமையாய், அதை தான் இங்கே சொல்கிறாரு. முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், அதாவது கன்னிக்குமரி அப்படின்னா கடல் சொல்கிறாங்க. குமரி கடல் இருக்கு இல்லையா, அந்த குமரி கண்டத்தில் வரக்கூடிய கடல். ஸோ கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசனாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டியனின் மகளே, அதான் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசேன்னு சொல்லிட்டாங்க. தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. என்ன சொல்கிறாருன்னா, பாண்டியன் மன்னனின் மகளே, அதாவது பாண்டியர்கள் தானே வந்து 3 சங்கங்கள் வச்சு தமிழை வளர்த்தாங்க. ஸோ அதனால் தமிழை வந்து எப்படி ஓமையாக சொல்கிறாருன்னா, பாண்டியனோட மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே. அதாவது திருக்குறளோட அந்த இது ரொம்ப சுவையானது இல்லையா, ஸோ அதை சொல்கிறாரு. ஸோ 10 பாட்டு 8 தொகையே, 10 பாட்டு 8 தொகை நூல்கள்லாம் சொல்கிறாரு. 14 கீழ்கணக்கே, 14 கீழ்கணக்குனா என்ன, 18 அறநூல்கள், அதில் வந்து 11 அறநூல்கள் இருக்கும், மீதியெல்லாம் தொகை நூல் அது எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாரு. 14 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, ஏன்னா சிலப்பதிகாரமே வந்து அந்த சிலம்பை வச்சு தான் அந்த கதையே உற்பத்தி ஆகிருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கதை. ஸோ அழகான மணிமகளே, அந்த சிலப்பதிகாரத்தை தொடர்ச்சி தான் இந்த மணிமேகலை. அதுக்கப்புறம் பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம், இப்படிப்பட்ட தமிழே உன்னை நான் தமிழன்னையே உன்னை வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. அதுக்கப்புறம் 2வது பாட்டு செப்பரிய நின் பெருமை. இது வந்து எதுலேருந்து இருக்குன்னா, முந்துட்டோம் யாண்டும் அதில் இருக்குது. செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிருக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும், விந்தை நெடுநிலையும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தா மறைதேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இங்கே என்ன சொல்கிறேன்னா, செழுமை மிக்க தமிழே, அதான் செந்தமிழே, எமக்கு உயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும், அதான் என் தமிழ்னா எவ்வாறே எடுத்து உறைவிருக்கும், பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே. அதுதான் முந்தை தனிப்புகழும், முந்தைனா பழமையான தனிப்புகழும், முகிழ்த்த இலக்கியமும், ஸோ விந்தை நெடுநிலையும் வேறார் புகழுரையும், அதான் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. அதான் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணன் மூல, அதான் உந்தி உணர்வெழுப்பன்னா வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும், அதான் செந்தா மறைதேனை குடித்து சிறங்காந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி. ஸோ எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். ஸோ அதான் முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் இன்னும் ஒரு பாக்ஸ் கொஷின் என்னென்னா, சாகும்போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சச்சிதானந்தன் சொல்லியிருப்பார். இவர் வந்து ஆனந்தத்தேன், அன்னபூர்ணி அப்படிங்கிற கவிதையெல்லாம் எழுதியிருப்பார்.
அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. இப்போ ஸோ இது வந்து பாவலரேறு, பெருஞ்சித்திரனார், கனிச்சாறு அப்படிங்கிற தொகுப்பு, அதாவது தொகுதி 1லேருந்து கொடுத்துருப்பாங்க. 2 தலைப்பு தமிழ் தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். ஸோ இவர் என்னென்ன நடத்தினார் அப்படின்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இங்கே தமிழ் நிலம் கொடுக்கல, ஆனால் தமிழ் நிலம் இதழையும் இவர் தான் நடத்தியிருப்பார். ஸோ அந்த இதழ்களின் வாயிலாகத்தான் இவர் தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர். அதுக்கப்புறம் இவரோட இயற்பெயர் என்னென்னா துரைமாணிக்கம். இவர் நூல்கள் பார்த்திங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபுவ வஞ்சி, பள்ளிப்பறவைகள், அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஐஐ அப்படிங்கிற நூல்கள்லாம் படைச்சிருக்கார். ஓகேவா, படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, திருக்குறளுக்கு நிறைய பேர் மெய்ப்பொருள் உரை எழுதியிருக்காங்க, அதாவது உரை எழுதியிருக்காங்க. இவருமே எழுதியிருக்காரு. அது வந்து என்ன பேர் வச்சுருக்காருன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இது வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இது இவரோட நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கிட்டாங்க. மெய்ப்பொருள் உரை, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, அதாவது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஓகேவா, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. அவ்வளோதான்.